அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுதான் சிஏஏ சட்டம். அது ஏற்கனவே வாஜ்பாய் இருந்த காலத்திலேயே அந்த சட்டம் இருந்தது. அப்படி ஒரு குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தார்கள். ஆனால் அப்போது இந்த எஸ்ஐஆர் இவ்வளவு கடுமையாக இல்லை. தேர்தல் ஆணையத்தை அவர்கள் பயன்படுத்தவில்லை. தேர்தல் ஆணையத்தின் மூலம் தேசிய குடிமக்கள் பேரேட்டை உருவாக்குவதற்கான முயற்சியை மேற்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு மோடி அரசு அதை மேற்கொள்கிறது. அங்கு பல லட்சம் பேர், கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் என்று சொல்லுகிறார்கள், பல லட்சம் பேர் இன்றைக்கு இந்தியாவின் குடிமக்கள் இல்லை என்று அடையாளம் கண்டு அவர்களை எல்லாம் இதற்கென்று கட்டப்பட்டிருக்கிற பல கோடிக்கணக்கான ரூபாயை ஒதுக்கி அந்த மாநிலத்தில் ஏற்கனவே கட்டி வைத்திருக்கிற அகதி முகாம்களில், வழக்கமான அகதி முகாம் கிடையாது, அது கான்சென்ட்ரேஷன் கேம்ப் என்று சொல்வார்கள், ரொம்ப மோசமா இருக்குது, அந்த முகாம்களில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். அவனை வேற நாட்டுக்கும் திருப்பி அனுப்ப முடியாது, அந்த நாட்டுக்காரன் எடுத்துக்க மாட்டான். இந்த நாட்டிலும் குடியுரிமை தர முடியாது, இந்த நாட்டு குடிமக்களுக்குரிய எல்லா வசதிகளையும் உனக்கு செய்து தர முடியாது, அதனால் உனக்கு தனியா ஒரு முகாம் உருவாக்குற அப்படின்னு பல கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து பல மாநிலங்களில் அகதிகள் முகாம்களை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அசாமில் கட்டி முடித்து விட்டார்கள். வடகிழக்கு மாகாணங்களில் இதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு, நியாயப்படுத்துவதற்கு சில கூறுகள் இருக்கின்றன. ஆனால் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் இதை நடைமுறைப்படுத்துவதற்கான தேவை என்ன? தமிழ்நாட்டிலே 1 லட்சம் பேர் தான் இலங்கை தமிழர்கள் இருக்கிறார்கள், ஈழத் தமிழர்கள் இருக்கிறார்கள், முகாம்களிலும் வெளிப்புறங்களிலும். அதிகபட்சம் 1.5 லட்சம் பேர். ஆனால் இவர்கள் கனடாவிலே, ஐரோப்பிய நாடுகளிலே பல லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள், கோடிக்கணக்கான பேர். இன்றைக்கு அகதி முகாம்களில் அடைபட்டு கிடக்கிற நிலை உள்ளது, லட்சக்கணக்கான பேர் உள்ளது. அந்நிய தேசத்திலிருந்து இந்தியாவிற்கு குடியேறியவர்களை அப்புறப்படுத்துவது, அகதி முகாம்களை நடத்துவது என்கிற காரணத்திற்காக எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிற இவர்கள், அப்படி தீவிரமாக அந்நிய தேசங்களில் இருந்து குடியேறிய மாநிலங்களில், ஒரு சில மாநிலங்களில் மட்டுமே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், நேரடியாக என்ஆர்சியை பயன்படுத்த வேண்டும் என்ற குரல் ஒருபுறம் இருக்கிறது. அசாமில் எஸ்ஐஆரே இல்லை, அங்கே நேரடியாக என்ஆர்சி, இங்கே நேரடியாக என்ஆர்சியை பயன்படுத்த முடியாது என்பதால் தான் பிற மாநிலங்களில் நேரடியாக என்ஆர்சியை சிஏஏ என்கிற சட்டத்தின்படி நடைமுறைப்படுத்த முடியாது என்பதால் தான் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற பெயரால் குடிமக்கள் யார் யார் என்கிற அடையாளத்தை கண்டுபிடிக்கிற வடிகட்டும் நடவடிக்கையை மேற்கொள்ளுகிறார்கள். இது ஒரு ஃபில்ட்ரேஷன் பிராசஸ், வடிகட்டும் நடைமுறையை கடைபிடிக்கிறார்கள். நேரடியாக சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்த அவர்களால் முடியவில்லை. சிஏஏ சட்டத்தை நிறைவேற்றினாலும் கூட நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு எதிர்க்கட்சிகளின் போராட்டம் தேசம் தழுவிய அளவில் வெகுவாக வெடித்தெழுந்ததை நாடு அறியும். தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி ஜனநாயக சக்திகளின், மனித உரிமை ஆர்வலர்களின் போராட்டம் வெடித்தெழுந்தது. விடுதலை சிறுத்தைகள் மிக தீவிரமாக அந்த போராட்டங்களில் பங்கேற்றோம். கொரோனா நேரத்தில் அவை அனைத்தும் அப்படியே அணைந்து போயின. அந்த சட்டத்தையும் அவர்கள் நடைமுறைப்படுத்த ஆர்வம் காட்டவில்லை. நம்முடைய போராட்டங்களும் அப்படியே நீர்த்து போயின. அதை கிடப்பில் போட்டுவிட்டார்கள். மீண்டும் சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக அவர்கள் அறிவித்தால் மறுபடியும் போராட்டம் வெடிக்கும். எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குவதாக அமைந்துவிடும்.
ஆகவே வெளிப்படையாக நேரடியாக சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பதிலாக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி எஸ்ஐஆரை தீவிரப்படுத்துவதன் மூலம் குடிமக்கள் பேரட்டை உருவாக்கிவிட முடியும் என்பதுதான் பாஜகவின் சதி திட்டம். இதை உணர்ந்த காரணத்தினால் விடுதலை சிறுத்தைகள் இதை தீவிரமாக எதிர்க்கிறோம், கண்டிக்கிறோம். இந்த எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் குறைந்தது 10 அல்லது 15% பேர் தங்களை வாக்காளர்களாக பதிவு செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இது ரொம்ப சாதாரணமான நடைமுறையில் நிகழக்கூடிய ஒன்று. ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். எல்லோராலும் போய் 100% வாக்காளர்களாக பதிவு செய்ய முடியாது. எப்படியும் ஒரு 10%, 15% பேர் திட்டமிட்டு அவர்கள் தவிர்க்கிறார்கள் என்று கூட நாம் சொல்லவில்லை. தன்னியல்பாகவே 2002 என் பேர் இல்லை, நாம் போய் ஆவணங்களை தேடி கொடுக்க முடியாது. 2002 வாக்காளர் பட்டியலில் பேர் இருந்தாலும் அதில் என்னால் சேர்த்துக் கொள்ள முடியாது. நான் எங்கேயே இருப்பேன், சண்டிகாரில் வேலை செய்வேன், பாம்பேல இருப்பேன், கர்நாடகாவில் இருப்பேன், அங்கேயே குடிபெயர்ந்து போயிட்டேன், இங்க வந்து என் பேரை பதிவு செய்ய முடியாது. இப்படி ஒரு 10% பேர் பெயர்களை பதிவு செய்ய முடியாமல் போனால் கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் வாக்குரிமையை இழக்க நேரிடும். 15% பேர் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வாக்குரிமையை பறிகொடுக்க நேரும். இவர்களில் யார் பெரும்பாலும் இருப்பார்கள்? சாதாரண மக்கள், ஏழை எளிய தலித்துகள், ஏழை எளிய சிறுபான்மை மக்கள், ஏழை எளிய அனைத்து தரப்புகளை சார்ந்த மக்கள், உழைக்கிற மக்கள், புலம்பெயர்ந்த மக்கள், இங்கிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் அல்லது அங்கிருந்து புலம்பெயர்ந்தவர்கள், வேறு மாநிலங்களில் இருந்து இங்கே வந்து தங்கியிருப்பவர்கள். ஆக இவ்வளவு பேர் வாக்குகளை பறிகொடுத்தால், வாக்குரிமைகளை பறிகொடுத்தால் காலப்போக்கில் நாளடைவில் அவர்கள் தங்களின் குடியுரிமையை உறுதிப்படுத்தினால் மட்டும்தான் மறுபடியும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற முடியும். ஆகவே குடியுரிமையை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு, அந்த சுமை ஒவ்வொருவரின் மீதும் திணிக்கப்படுகிறது.